ஏஐ யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுற ரிப்போர்ட்டில் இது வந்து டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இது வந்து ஒரு 6 செக்ஷனாக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து குளோபல் க்ளூஸ், எந்தெந்த மார்க்கெட் நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுமோ அந்த மார்க்கெட்டை மட்டும் எடுத்திருக்கோம். இந்த மார்க்கெட்டோட ரிப்போர்ட் எல்லாம் இது கொடுத்துரும், அது ஏன் அப்படின்றதும் இது கொடுத்துரும். செகண்ட் பேஜில் க்ரூட் ஆயில், கோல்டு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் 2க்கு வந்தீங்கன்னா, செக்ஷன் 2ல் வந்து இந்தியா விக்ஸ் ஃபியர் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்க முடியும். இதுவும் ஏன் மாறுச்சு, என்ன ஆச்சு அப்படின்றதையும் இது பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தா வந்து எக்கனாமிக் கேலண்டர், அதாவது மேஜர் நியூஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்னு பார்க்கும், அது ஹைலைட்டும் பண்ணி காட்டும். நாலாவதாக எஃப்ஐஎல் அண்ட் டிஐஎல்லோட அனாலிசிஸ் இருக்கும். இதில் இன்ஸ்டிடியூஷனோட சென்டிமெண்ட் வந்து நமக்கு என்னென்னு காட்டும். அஞ்சாவது செக்ஷன் வந்து ஓப்பன் செயின் அனாலிசிஸ், அதாவது ஓஏ இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து இதில் காட்டும். அடுத்து வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், இதில் வந்து ஃபைனலாக டெக்னிக்கல்ஸ்குள்ளே போகலாம். இது வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் 7th செக்ஷன், இந்த செக்ஷன் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் டெக்னிக்கில் மாற்றிக்கலாம். இது எப்படின்னா வந்து நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெக்னிக்கல்ஸ் மாறும். ஃபைனலாக இதுதான் இப்போதைக்கு அவுட்புட். இந்த அனலைசிஸ் வச்சு இன்றைக்கி மார்க்கெட் ரன் ஆகுதா அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, புல்லிஷ்னஸ் இருக்கும், அதாவது காஷியஸான புல்லிஷ்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பெருசாக மூவ் ஆகாது, பட் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது இது ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், கன்ஃபார்மாலாம் சொல்லலை. நம்ம இது எப்படி வந்து மார்க்கெட்டில் மூவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ சார்ட்டுக்கு வருவோம். சார்ட்டில் வந்து காலையில் ஓப்பன் ஆனது பார்த்தா 24,000 ஓப்பன் ஆகிருக்கு. 24,000 ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துகிட்டு திரும்ப பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஆனால் அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு 10.5 to 11.50 இந்த ரேஞ்சில் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அதாவது பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் 15 minutes ஹையில் வந்து தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இது சொன்னது ஒர்க் ஆகிருக்கு. நம்ம நாளைக்கும் பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு.